புக்கெட் திங்கியில் உள்ள ஒரு பெட்ரோல் நிலையத்தில் தேடப்படும் குற்ற பின்னணி கொண்ட நபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதை தொடர்ந்து கெப்போங் நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் லிப் எங் கேள்வி எழுப்பியுள்ளார். போலீசாரின் தேடப்படும் பட்டியலில் இருந்தும் சந்தேக நபர் எப்படி சுதந்திரமாக நடமாட முடிந்தது என்று அவர் கேள்வி எழுப்பினார். இது காவல்துறையின் புலனாய்வு குறைபாட்டை குறிக்கிறது என்று லிம் விமர்சித்துள்ளார். சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த நபர் பல குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர். மேலும் அவர் முன்னர் சோஸ்மா சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடந்து வரும் நிலையில் போலீசார் இந்த கொலை தொடர்பாக 3 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். இருப்பினும் அதிகாரிகள் தப்பி ஓடியவரின் இருப்பிடத்தை முன்னரே அறிந்திருந்தார்களா என்றும் பகிரங்கமாக வாழும் தேடப்படும் குற்றவாளிகளால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்தும் லிம் கேள்வி எழுப்பினார். இந்த சம்பவம் பாதுகாப்பு, சட்ட அமலாக்க திறன் மற்றும் சமூகங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க தேவையான தெளிவான பொறுப்புடைமை குறித்து விவாதத்தை தூண்டியுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.